सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम्. ரெண்டாவது சட்டத்துல பார்த்தோம். முதல் சட்டம் கர்மயோகத்தை பத்தி சொல்லியிருக்கு. ரெண்டாவது சட்டத்துல பிரதானமா உபாசன யோகம், மூணாவது சட்டத்துல ஞான யோகத்தை சொல்ல போறது. முதல் சட்டத்துல தொப்பத விசாரம் ஜாஸ்தி இருந்தது. ரெண்டாவது சட்டத்துல தற்பத விசாரம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். தற்பத விசாரம் அப்படின்னாக்க இங்க பரமேஸ்வரனை பத்தி அவருடைய சொரூபத்தை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சொரூபத்தை விசாரம் பண்ணும் போது பக்தி ஆவசியம் அப்படின்னு சொன்னார். பக்தி அப்படின்னா 3 விதமா பக்தியை பிடிக்கும். மந்த பக்தி, மத்தியம பக்தி, உத்தம பக்தின்னு. மந்த பக்தி அப்படின்னாக்க ஒரு கடவுளையே நினைச்சிட்டு அப்படி பக்தி பண்றது, மெட்டீரியலிஸ்டிக்காக அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே பகவான் தான் எல்லாமுமாக இருக்கிறார், எவ்ரிதிங் இஸ் பிரம்மா அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய பக்தி இரண்டாவது பக்தி. அநேக ரூபத்திலையும் ஒரே ரூபத்தை காணக்கூடியது இரண்டாவது பக்தி. மூணாவது பக்தி ஆத்மாதான் பிரம்மா, சஸ்வரூப அனுசந்தானமே பக்தி விதியது அப்படின்னு வேதாசூடாமணி சொன்ன மாதிரி அது உத்தம பக்தி. இப்ப நம்ம மத்தியம பக்தியில பகவான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றத இப்போ சொல்லிட்டு இருக்கார். பகவான் தான் எல்லாமே அப்படின்னு முதல் 11 ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இவன் அவரை பிரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியே இப்போ அவருடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்டவுடனே அவர் முதல்லயே என்ன சொன்னாரு, இந்த பக்தியில ரொம்ப முக்கியம் என்னன்னா கடவுளை எல்லாமாவும் பாக்குறதுதான் பக்தி அப்படின்னாரு. எல்லாமாவும் எப்படி பாக்குறது அப்படின்னாக்க அவர் இன்டெலிஜென்டாக இருக்கார் இந்த உலகத்துக்கு, அவரே மெட்டீரியல் காசா இருக்கார் அப்படின்னும். அவர் இன்டெலிஜென்ட் காசுன்றது சொல்றதுல யாருக்குமே தங்கு தடை இல்ல, பிரச்சனை. எல்லா மதத்துக்காராலும் அது ஒத்துட்டோம். அவர் இன்டெலிஜென்ட் காசு தான், அவர் சபைக்கன், அவர் சக்திமான, அவர் சபசக்திகள், அவர் என்ன வேணாலும் பண்ணலான்னு. ஆனா நம்ம சொல்ற அவர் தான் மெட்டீரியல் காசுன்னு சொல்றதுலதான் கொஞ்சம் தகராறு வருது நமக்கு. மிச்சவாள்ல நம்ம ஒத்துக்க மாட்டேங்க. ஆனா அதுதான் உண்மை. அவரே தான் மெட்டீரியல் காசாகவும் இருக்கார், அவரே தான் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கார். எப்படி இருக்காருன்னா அவர் எல்லா பொருளாகவும் அவரே தான் இருக்கார். எப்படி அதை பாக்கணும்னாக்க செயின், மோதிரம், வங்கி, மேகலை அப்படின்னு எது பார்த்தா அதுல என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா கோல்டு தான். அந்த கோல்டை நீக்கிட்டு செயினை பார்க்க முடியுமா? கோல்டை நீக்கிட்டு வங்கியை பார்க்க முடியுமா? கோல்டை நீக்கிட்டு வளையலை பார்க்க முடியுமா? ஆகையினால் அவர் தான். அத மாதிரி இந்த உலகத்துல அவரை விட்டுட்டு நீங்க எதையுமே பார்க்க முடியாது. பஞ்சபூதங்களும் அவரே உண்டாயிட்டு அவரே உள்ள புந்ததான் திருஷ்டுவாத தேவான் பிராபிஷது ததன பிரவிஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவேச ஸ்துதிக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். பிரவேசம்னாக்க எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரூம் உள்ள போற மாதிரி அவர் பிரவேசம் அப்படி நினைச்சுக்காதீங்க. அவர் பிரவேசிக்கிறார்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா அவர் 2 விதமா சொல்றது உண்டு. இப்போ அவர் நான் எத்தனை மணிக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா 10 மணிக்கு வாங்க அவர் வந்துடுவார் அப்படின்னாக்கா அவர் பிரவேசம் பண்ணது அங்க முக்கியம் இல்ல, 10 மணிக்கு இஸ் அவைலபிள் அப்படின்றதுதான் முக்கியம். அதே மாதிரி இங்க பிரவேச ஸ்துதிக்கு என்ன தாற்பயம்னா அவர் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர்ன்றதுலதான் தாற்பயம். அவர் எப்படி உள்ள பூந்தார்ன்றது தாற்பயம் இல்ல, லோகத்துல இப்படி பிரயோகம் இருக்கிறதுனால அப்படின்னு விசாரம் ஆச்சரியர் பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். அந்த பிரவேச ஸ்துதிக்கெல்லாம் இப்படி பகவான் எல்லாமாகவும் ஆகிவிட்டார் அவருடைய யோக சக்தியினால அப்படின்றதுனால அவர் எல்லாமே அவர் தான். அப்போ எப்படி பாக்குறது அப்படின்னா எந்த பொருளை வேணாலும் நீங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னாக்க எப்படி எடுத்தா இப்ப ஆகாசமாகவும் அவரை பார்க்கலாம். அவர் தான் ஆகாசமா ஸ்வரூபியா இருக்கார், அவர் தான் அக்னி ஸ்வரூபமா இருக்கார், அவர் தான் ஆபஸ்வரூபமா இருக்கார். நம்ம வேதங்கள்லாம் அப்படிதான் ஆபோவா இதகும் சர்வம் அப்படின்னு சொல்றது. அக்னி ஜோதா ஜோதி உற்பத்தி அப்படின்னு அக்னியை பத்தி பேசுறது. அகம் பிரம்மன்னு ஆகாசத்தான் பிரம்மான்னு சொல்றது. இப்படி ஸ்ருதிகளும் எல்லா இந்த பஞ்சபூதங்களும் பிரம்மன் தான், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மன் தான். ஸ்ருதிகள் மெட்டீரியல் காசாகவும் அவர் தான் இருக்காருன்னு தொட்ட இடத்துல எல்லாம்
இதெல்லாம் நம்மளுடைய கர்ம காண்டத்துல இந்த வர்ணனை எல்லாம் வர்றதுனால பகவான் எல்லாமுமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒண்ணு சொன்னார், எல்லாமாகவும் இருக்கிறார். அவரை எப்பொழுதுமே நீங்க நினைத்து மக்கள பிராணாகா மச்சிட்டாகா அப்படின்னு அவரையே எப்பொழுதுமே திக்கிறார். அப்போ எப்பொழுதுமே அவரை நினைக்கணும், அவர் தான் எல்லாமுமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னாங்க அதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அவர் தான் இப்படிதான் பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சது ஆனால் அவரை பத்தி பேச பேச அவரை பத்தி சொல்ல என்ன ஆக நம்மளுடைய மனசு அவர்கிட்டயே இருக்கும். தனியா போய் நானே உட்கார்ந்து அவரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறவர்த்த விட ஒரு சத்சங்கத்துல சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து அவரை பத்தி பேசிட்டே இருந்தா என்னாச்சு, 1 மணி நேரம் நம்ம அவரை பத்தியே நினைக்கிற மாதிரி இருக்கு. இப்படியான உபாயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு உபாயமா எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்றது அர்ஜுனனுடைய இந்த கேள்வி. இப்போ ஆட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாத்தையும் பகவானா பாக்குறதுனாக்க இப்ப எல்லா நதியும் பாக்குறோம். ஆனா கூட கங்கைக்கு போகும்போது நம்ம எப்படி போறோம், நம்மளுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் இருக்கு. அந்த நதியை பார்க்கும் பொழுதே அது கங்கை அப்படின்னு நினைக்கும் பொழுதே அது மேல ஒரு பக்தியோட நம்ம போறோம். யாராவது ஏதாவது கொடுத்தானா வடை கொடுத்தானா ஐயோ இப்பதான் சாப்பிட்டவனா பிரசாதம்னு சொன்னோம்னா என்ன ஆச்சு, என்னுடைய ஆட்டிடியூட் பாரு, உடனே கை கீழே போறது கொடுக்குறவர் மேல போற இல்லையா, அதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடோட நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லிட்டே இருந்தார். இப்போ அர்ஜுனனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னாக்க, ஒரு கச்சேரிக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு கல்யாண கச்சேரி நடக்கிறது. ஒரு பாகவதர் என்ன பண்ணார், நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு ராகம் தானம் பல்லவி நல்ல பெரியதா கோரஸ் பாடி ராகம் தானம் பல்லவி எல்லாம் போட்டு மோகன ராகத்துல அப்படி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜம்முன்னு கச்சேரி பண்ணிருக்காரு. எல்லாரும் யாருமே கவனிக்கல. ஒரே ஒரு ஆடியன்ஸ்ல ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்காரு. எதுக்க நம்ம அர்ஜுனன் மாதிரி அவருக்கு இவ்வளவு பெரிய டீச்சிங் கேட்கறதுக்கு ஒருத்தரே வந்தார். இவர் மாத்திரம் தான் தலையாட்டிட்டு கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த பாவதற்கு ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா பாடினார். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவரா இருக்காதுன்னு சொல்லிட்டு தானம் பல்லவி எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவர் என்ன கேட்டாரு, ரொம்ப பார்த்தாரே ரொம்ப சந்தோஷப்பட்டார். மோகன ராகம் பாடுங்களா ஒண்ணு அப்படின்னு அப்படின்னா இவ்வளவு நேரம் பாடினது என்ன திருப்பி அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்லி இவ்வளவு நேரம் சொன்னது அப்படின்னா அப்படி இல்லை, அப்படி நினைக்க கூடாது. நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள மாத்திக்கலாம். உங்களுடைய மோகன ராகம் ரொம்ப நல்லா இருந்தது, ரசிச்சேன். ஆனாலும் எனக்கு திருப்தி ஏற்படாத காரணத்தினால இன்னொரு தடவை மோகனத்துல ஒரு கீர்த்தனை பாத்தீங்கன்னா ரசிப்பேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவரும் நரநாராயண சொரூபம் வச்சு அதனால இவ்வளவு கதையெல்லாம் கேட்டுட்டு திருப்பம் அவனதான் திருப்பி எனக்கு பூயா கதைய திருப்தி நாஸ்தி உங்களை கேட்டு எனக்கு இன்னும் திருப்தியானது ஏற்படல, அதனால திருப்பியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இங்க என்னன்னாக்கா அந்த பாகவதர் பதில் இல்லையா இவர் உடனே சொன்ன சந்தோஷம் அவ்வளவுதானே, இன்னொரு தடவை கேட்கணுமா, எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தரேன் நானு அப்படின்னு இவர் இப்ப பகவானுடைய கருணையினால அவர் என்ன பண்ணாரு, அந்த நல்லதுதான்பா நீ கேட்டது அப்படின்னு அதையும் பாசிட்டிவா இருக்கிறார். உனக்கு தெரியல திருப்தி ஏற்படலன்னு சொன்னியா இல்லையா, அது நல்லதா போச்சு. இது கொஞ்சம் தருவேன், இன்னொரு தடவை சொல்றேன். அந்த கதையாமி உனக்கு அந்த நல்லது குட் கதையாமி திரும்பவும் சொல்றேன். திவ்யாகி ஆத்ம விபூதிகா என்னுடைய ஆத்ம விபூதிகளை திவ்யமான அந்த ஆத்ம விபூதிகளை திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். பிராதான்யத்தா சொல்றேன், பிரதானமா இருக்கிறத சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா தூணிலும் இருப்பேன், துருப்பில இருக்காரு, நான் பாட்டிக்கல பெஞ்சில இருக்காரு, டெஸ்க்ல இருக்காரு, டேபிள்ல இருக்காரு, டைனிங் டேபிள்ல இருக்காரு, கட்டில இருக்காரு, ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறதுக்கு பதிலா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் இப்படி பிரதானமா எது இருக்கோ அதுல நான் சொல்லிடுறேன். பிராதான்யத்தா குரு சிரேஷ்ட குரு வம்சத்தில் பிறந்த சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனே உனக்கு பிராதான்யத்தா கதையாமி சொல்லுகிறேன். நாஸ்தி அந்த விஸ்தரஸ்யமே நாஸ்தி அந்த விஸ்தரஸ்யமே என்னுடைய விஸ்தாரத்துக்கு அந்தமே கிடையாதுப்பா. அதனால அது முழுக்க சொல்றதுன்றது நடக்காத காரியம். அவருடைய எல்லை இல்லாத ஒரு சுரூபிய பத்தி ஒரு எல்லைக்குள்ள வார்த்தைக்குள்ள கட்டுப்படுத்த முடியும்னாக்கா அது எப்படி நடக்கும். ஆகையினால பிரதானமா எது இருக்கோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சொல்லி எழுத்துல பிரதானமா சொல்லணும்னு ஆரம்பிக்கும் முதல்ல ஸ்டார்ட் கரெக்டா கொடுக்கணும் இல்லையா. சைத்தன்ய ஸ்வரூபத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா பொருள்களுக்கு வர்றாரு. அவர் என்ன ஆரம்பிச்சாருன்னா முதல்ல அகமா ஆத்மா குடா கேச சர்வபூதாசயஸ்திரா ஆதிஷ்ட மத்யம் ச பூதானாம் அந்த
ஏவச அகம் ஆத்மா அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறார். ஆத்மான சைத்தன்ய விபூதி. அத முதல்ல என்னுடைய விபூதியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெரி லைட், அதுதான் என்னுடைய விபூதி. அதை பற்றி இந்த என்னுடைய சித்ரூபமான அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அகம் ஆத்மா குடாகாச, நான் எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் குளோரி. நான் இல்லைன்னாக்கா யாருடைய கண்ணும் பார்க்காது, மூக்கு நுகராது, காதும் கேட்காது. இப்படித்தான் நான் எல்லாருக்கும் ஆத்மாவாக நான் இருக்கேன். அகம் ஆத்மா குடாகேஷா, எல்லாருடைய மனசுலயும் நான் தான் இருக்கேன். குடாகேஷா குடாகேஷா அப்படின்னா குடாகேசன் அப்படின்னாக்க அர்ஜுனனுக்கு பேரு குடாகேசன். குடாகா அப்படின்னாக்க நித்ரா அப்படின்னு அர்த்தம். குடாகா நான் ஈஷா அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுவேன், மாஸ்டர். அந்த தூக்கத்தையும் தமோ குணத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டான். அவன் தூங்காமையே இருந்து எல்லா வித்தையும் துரோணாச்சாரியார்கிட்ட படிச்சான். அப்புறம் இந்திரலோகத்துக்கு போய் அந்த கந்தர்வர்கள் கிட்ட எல்லாத்தையும் படிச்சான். பகவான் கிட்ட இப்ப கேட்கிறான். இப்படி அவனுடைய குணமே எப்பொழுதுமே சாத்விக குணம் அவனுக்கு, அர்ஜுனனுக்கு எதையுமே தெரிஞ்சுக்கணும்ன்றான். அதனால இந்த தாமசம், இந்த அஜ்ஞானம், இது எல்லாத்தையும் தாண்டிட்டான். அப்படின்னால குடாகா குடாகானாக நித்ரா, குடாகா ஈஜஹானா அந்த நித்ரையை ஜெயிச்சவன், ஜிதேந்திரியா அப்படின்ற இந்திரியங்களை ஜெயிச்சவன்றதுக்கு ஒரு பிகரேட்டிவா குடாகேஷான்னாரு. இன்னொரு குடா அப்படின்றதுக்கு கணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவன் வனவாசியா இருக்கிறதுனால தலையெல்லாம் நன்னா முடிச்சு போட்டுட்டு அவன் கனமான கேசத்தோட போனதுனால இவனுக்கு குடாகேசன்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா கனகேஷா அப்படின்னு அர்த்தம். கனகேசனா வனவாசத்துக்கு போயிட்டு அங்கேயிருந்து வந்ததுனால அவனுக்கு எதிர்க்க நல்லா ஜடாமுடியோட உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனை பார்த்து குடாகேஷான்னு சொன்னார்னு ஒரு வியாக்கியானம். குடாகா என்ற நித்தியத்தையை ஜெயிச்சதுனால இவனுக்கு ஜிதேந்திரியனா இருக்கிறதுனால குடாகேஷன் அவனுக்கு பேரு. ஆமா ஆத்மா குடாகேஷ. நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய குளோரி காட்டிய சர்வபூதாசயஸ்திதா, சர்வபூதங்களிலும் எல்லா லிவிங் பீயிங்ஸ்லயும் ஆசையா ஸ்திதா, அவர்களுடைய ஆசையான மைண்ட், அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ் காரிய காரண சங்காதத்துல நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாரும் நீங்க தான் என்ன பார்க்கல, நான் எல்லாருக்கிட்டையும் இருக்கேன். நீங்க தான் வெளியில பாத்தீங்க தவிர ஐ எம் அவைலபிள் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். நான் இல்லாத ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டத்தின் பின்னாடி பேர சொல்ல போறேன். நவாவாதுடைய ஹிருதயத்துல நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அகம் ஆதிஷ்ட மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அகம் நான் தான் ஆதிதி, நான் தான் பிகினிங், நான் தான் மத்தியம், மத்தியமும் நான் தான், நான் தான் அந்தமும், பூதங்களுக்கெல்லாம் அந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேங்கில் ஆனது கோல்டுடைய ஷேப்பை எடுத்துடுது, அந்த ஷேப்போடய கொஞ்ச நாள் இருந்தது, திருப்பி என்ன ஆச்சு, கோல்டாக போயிடுது, திருப்பி வேற ஷேப் போத்துறது. அதே மாதிரி நான் தான் சிருஷ்டிக்கும் காரணம், சிருஷ்டியாகவும் நான் தான் இருக்கேன், ஸ்திதியாகவும் நான் தான் இருக்கேன், அந்த அந்தமாகவும் நான் தான் இருக்கேன். அதனால நான் எல்லா பூதங்களிலையும் மெட்டீரியல் காசாகவும் நான் தான் இருக்கேன், நான் தான் எபிஷியல் காசாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அகமா ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா. ஆசைனா மைண்ட், ஸ்திதஹானா இருக்கிறேன். சர்வபூதங்களுடைய ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கிறேன், மனதிலும் நான் தான் இருக்கிறேன். அகம் ஆதித்ய மத்தியம் ச அந்தச. நான் தான் ஆதியாகவும் இருக்கிறேன், நான் தான் மத்தியமாகவும் இருக்கிறேன், நான் தான் எட்டாகவும் இருக்கிறேன் பூதங்களுக்கெல்லாம், பூதானாம். அகம் ஆதித்ய மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச அப்படின்னா. அப்படி என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் விஷனை பண்ணுங்க. இங்கே இருந்து எல்லாமா இருக்கேன்னு சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் இறக்கி வர. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அப்புறம் அஷ்ட வசுக்கள். இப்ப என்னாச்சு, 3, 12, 11 இல்லையா? 12, 11 உங்களுக்கு 23, 23 8 31, 2 அஸ்வினி தேவதைகள். இப்படி சேர்த்து 33 தேவர்கள். இந்த 33 பேருக்கும் ஒரு கோடி அசிஸ்டன்ஸ். இப்படி 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம். சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு புராணத்துல என்ன சொல்றதுன்னா 11 ருத்ரர், 12 ஆதித்யர், 8 வசுக்கள், ஒரு பிரம்மா, ஒரு இந்திரன்.
இப்படி சேர்ந்து இவர்கள் தான் தேவர்கள், இவர்களுக்கு தான் இருக்குன்னு அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கு. மொத்தத்துல 33 கோடி தேவர்கள்ல 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க, 8 வசுக்கள் இருக்காரு, பிரம்மா, இந்திரன், இப்படி வச்சுப்போம் 33 தேவர்கள், 33 பேருக்கு 33 கோடி. அதுல இந்த ஆதித்யனாக இருக்கக்கூடியவர்கள்ல விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம பிரார்த்தங்கள்லாம் பண்ணும்போது தர்ப்பணங்கள்லாம் பண்ணும் கூட விக்ருவை எப்படி வசுஸ்வரூபமாக தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இவனுடைய பையன் வரும்போது இதே அப்பாவானவர் வசுவானவர் அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகி ஆதித்யனா போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் ப்ரொமோட் ஆகி ருத்ரனா போயிடுவார், வசுவா போய் ருத்ரனா போய் ஆதித்யனா போயிடுவார். இப்படிதான் நம்ம பண்றோம். வசு ரூபேன பித்ரு தர்ப்பயாமின்னு சொல்றோம், ருத்ர ரூபேன பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி, ஆதித்ய ரூபேன பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஸ்வதா அப்படின்னு ஏன் சொல்றோம்னாக்க, சாதாரணமா அக்னி காரியங்கள்லாம் பண்ணி தேவதா இருந்தா ஸ்வாஹா சொல்லணும், பித்ரு காரியங்கள் பண்றதா இருந்தா ஸ்வதா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, அந்த ஸ்வதாவோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். சொதா நமஸ்தர்ப்பயாமி, அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்றது நம்ம சொல்லியிருக்கா. அதுல ஆதித்ய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடியதான் வசதியான ஸ்தானம். அப்படிதான் இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அப்பாவை ஆதித்ய ஸ்தானத்துக்கு எடுத்துன்னு போயிறாங்க. அப்படி அவர்கள் தேவதா பாவத்தை அடைகிறார்கள். பித்ரு லோகத்திலிருந்து போறதுக்கு அவர் தேவத்தையா ஆகிறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்படின்னா. இப்படி ஆதித்யர்கள் வந்து 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யார். அதுல யார் யார் அவ பேர்னா தாதா, மித்ரன், அர்யமன், இந்திரன், அப்புறம் அம்சன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு அப்படின்னு 12 ஆதித்யர்கள் ஒரு புராணத்துல சொல்லியிருக்கு. அது வியாக்கியானக்கான அந்த 12 பேரையும் போட்டிருக்காங்க. அதுல விஷ்ணுவும் இருக்கார். அந்த விஷ்ணுன்றவர் தான் பிரதானமா இருக்கார். அதனால அவர் முதல்லயே சொல்லிட்டாரு இல்லையா, எல்லாமே பிரதானம் தான், கூட ஒருத்தரை நான் பிரதானமா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆதித்யானாம், ஆதித்யர்களுக்குள்ள நீங்க தான் இவெல்லாம் ஆதித்யர்கள் அவளுடைய வேலையை பார்க்கறான்னு நீங்க நினைக்காதீங்க. நான் தான் அவர்கள் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாருடைய காரியத்தை நான் தான், நீங்க பண்ற பித்திருக்காக வந்து ஸ்வரூபமாக இருந்து உங்ககிட்ட இருந்து நான் தர்ப்பணத்தை வாங்கிக்கிறேன். உங்க பாக்கு உங்ககிட்ட இருந்து நானே பிதாமக ஸ்வரூபமா வந்து ருத்ரனாக இருந்து வாங்கிக்கிறேன், ஆதித்யனாக இருந்து நான் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, நான் தான் அந்த விஷ்ணுவாகவே இருக்கேன். அவர் யாரும் துவாதச ஆதித்யான்னு வேற எங்கேயும் நினைக்காதீங்க, நான் தான் அவன். அந்த 12 பேர் நான் தான், அதுல பிரதானமாக விஷ்ணுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த விஷ்ணு இல்ல, அந்த ஆதித்யா, அந்த துவாதச ஆதித்யால இருக்கக்கூடிய விஷ்ணுவாக நான் இருக்கிறேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான். ஜோதிஷாம் லூமினரிஸ், மேல இருக்கக்கூடிய லூமினரிஸ் பெருக்கலகள் இருக்குது. ஏன்னா பின்னாடி சந்திரனை பத்தியே சொல்ல போறார். அதனால டேல இருக்கக்கூடிய லூமினரிஸ்க்கு நடுவுல ரவிஹி, ரவிஹினாக்க ஆதித்ய சூரியன், ரவிஹி அம்சுமான்னு அவருக்கு பேர். ரஷ்மி மந்தம் சமத்யந்தம் தேவாசுரன வஸ்துதம் அப்படின்னு ஆதித்யகிறது என்ன ரஷ்மி மந்தம்னு அவருக்கு தான் பேரு. இந்த சூரிய ரஷ்மியோட இருக்கக்கூடிய அந்த சூரியனாக நான் தான் இருக்கிறேன். இந்த லூமினரிஸ்க்குள்ள சூரிய பகவான் யாருன்னாக்க தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னாரு. கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சந்தி சக்கர சந்தி சக்கர கதாபானே துவாரகாந்தியாஜிதா கோவிந்த புண்டரி ரக்ஷமாம் சரணாகதம் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதின்னு சொல்லக்கூடிய அவரை ஆதித்யனை ஆரம்பிச்சு விஷ்ணுவை ஆரம்பிச்சு தேசதா சவித்ருமண்டலன்னு ஆரம்பிச்சு அதே அவரை விஷ்ணுவாக முடிக்கணும். அதுல இருந்து தெரியுது கிருஷ்ண பகவான் தான் அங்க ஆதித்யனா இருக்கார் அப்படின்னு. அதனால ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமானாக நான் இருக்கிறேன்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கப்புறம் மருதாம் அஸ்மி, மருத்துக்கள்னு ஒரு குரூப். இந்த தேவலோகத்துல நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு காலனி வந்து மருத்துக்கள். இந்த மருத்துக்கள்லாம் எப்படின்னாக்க இந்திரனானவன் கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் மருத்துக்கள். இவர்கள்லாம் காத்து ரூபமாக இருக்காருன்னு ஒரு புராணம் சொல்லுது. இவர்கள்லாம் தேஜஸ் ரூபமாக இருக்காருன்னு ஒரு சொல்லுது. அவருக்குள்ள ஒரு அந்த திதி போய் கஷ்யபரை வந்து ஒரு தடவை கேட்டாலாம். தன்னோட எனக்கு வந்து நல்ல புத்திர எல்லா குழந்தையும் பொறுத்து செத்து போகுது, அதனால நீங்க வந்து எனக்கு நல்ல புத்திர நாங்க கொடுக்கணும்னு கஷ்யபரை பண்ணோடனே
மாறாம தர்மப்படியே இருந்தா. ஆனா அந்த கடைசி நாளைக்கு என்ன பண்ணா, காலலம்பாம போய் ராத்திரி பட்டுட்டாலாம். அந்த சமயம் பார்த்து இந்திரன் வந்து, ஐயோ இவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா என் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போய் அந்த கர்ப்பத்தை சதைச்சானா, 7 துண்டா வைக்கிறானா. அது கஷ்யபருக்கு இது தெரிஞ்சதுனால அது எல்லாம் காப்பாற்றணும்னு சொன்னதான் அந்த 7 பங்கு ஆகி 49 மருத்துக்களா ஆயிடுச்சு. அது எல்லாமே இந்திரனுக்கு போட்டியா வந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை. இப்படி மருத்துக்கள்ல இப்படி தோன்றினவர்கள் தான் மருத்துக்கள். இந்த மருத்துக்களுக்குள்ள மரீச்சியாக இருக்கிறவர் நானு. கஷ்யபருக்கு திதிக்கும் பிறந்த 49 குழந்தைகள் பேர் மருத்துவம். இதுதான் நமக்கு உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு இந்த கதையெல்லாம் அதெல்லாம் மருத்தா இருக்கிறவர், காசு ஸ்வரூபமாக இருக்கிறார். சில பேர் சொல்றாங்க, சில பேர் தைரிய ஸ்வரூபமாக இருக்கிறார். அந்த மரீச்சி தான் அப்படின்னு சொன்னார். மரீச்சி மருதாம் அஸ்மி நட்சத்திரானாம் அகம் சசி அப்படின்னா, நட்சத்திரங்களுக்குள்ள நைட்டு லூமினன்ஸ் அங்க வந்து ஜோதிஷாம் சரி அம்சமானு பார்த்ததுனால இங்க நட்சத்திரானா அகம். நட்சத்திரம் அப்படின்னா ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நடக்குது. அது அந்த கேலக்சி உள்ள நிறைய வாழ்க்கை எல்லாம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய விஷயம். இவாளுக்கெல்லாம் வசதியா இருக்கக்கூடியவர் யாருன்னா சந்திரன் தான். சந்திரன் தான் இரவு தேவதைகளுக்கெல்லாம் பிரதானமா இருக்கிறதுனால சந்திரன். இதுல நிறைய வியாக்கியானங்கள்லாம் போட்டிருக்காங்க. இங்க நட்சத்திரானாம் அப்படின்னாக்கா ஆச்சாரியர்கிட்ட சொல்லிட்டாரு, நட்சத்திரானாம் சந்திரமாகம், அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டாரு. இங்க வெள்ளமண்ட ராமநாயக்கவர் என்ன பண்றாரு, நட்சத்திரன்ற பதத்துக்கு விற்பத்தி எல்லாம் கொடுக்குறாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு, நட்சதி அப்படின்னாக்க கச்சதி அப்படின்னு அர்த்தம். ஒரு யோ யோ எஜமானேஷு லோகம் நட்சதே தத் நட்சத்திரானாம் நட்சத்திரத்துவம் அப்படின்னு வேதத்துல படிச்சிருக்கு. எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுனால அதுக்கு பேரு நட்சத்திரம். அது மாத்திரம் இல்ல, எல்லாரையும் காப்பாத்திட்டு திராயத்தை நட்சதி அப்படின்னாக்க கச்சதி. அப்புறம் திராயத்துக்காக காப்பாத்திட்டு போய் சதுரலோகத்துக்கு போய் சேர்க்கறதான். நம்ம அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடிய கர்மா, புண்ணிய கர்மா பாவ கர்மா, இது ரெண்டுத்தையும் காக்க வச்சுட்டு அதனாலதான் நம்ம அந்தந்த நட்சத்திரம் வந்ததுன்னா நல்ல காரியங்கள் பண்ண இந்த நட்சத்திரங்கள்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்கு. பண்ணி யாருக்கு சந்திரலோகத்துக்கு போனோமோ அந்த தேகத்தை இவன் வியோகமான உடனே இவன் பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை சந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதனால இந்த நட்சத்திரங்கள்லாம் அழைச்சிட்டு போய் சேர்க்கறதா அந்த சந்திரன் மோசடியா இருக்காரு. அதனால நட்சத்திரானாம் அகம் சசி. சசினா சந்திரன், சந்திரமான்ற அர்த்தம். நட்சத்திரானாம் அகம் சசி. அதுக்கப்புறம் வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு அதனாலதான் எல்லாரும் இப்போ சத்தியா சாமவேதிகள்லாம் வசதிவா அவரே சொல்லிவிட்டார். அவர் சொன்ன பாட்டெல்லாம் யாரும் கேட்கல. அது வேற விஷயம். இது ரொம்ப வசதியா இருந்ததுனால அவரே சொல்லிவிட்டாரு. சாமவேதம் தான், நாங்க தான் ரொம்ப வசதிக்கிறேன், நான் படிக்கிற வேதம், அது வேற விஷயம். அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சாமவேதம் தான் ரொம்ப வசதி. ஏன்னாக்க சாமவேதம் எது ஒண்ணு 1000 சாக்கையோட இருக்கக்கூடிய ஒரு வேதம். வந்து முதல்ல இல்ல, யாகத்துல ரொம்ப அதிகமா உபயோகப்படக்கூடிய மந்திரம் சாம மந்திரங்கள் தான். அதுவும் அந்த அப்டோரியாமம் யாகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காத்தால 3 மணிக்கு ஆரம்பிக்கிற சாமம் ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா சொல்லிட்டே இருப்பான். அந்த அட்மாஸ்பியரையே அவ மாற்றி விட்டுருவா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிய முடியாம பண்ண அந்த அளவுக்கு சக்தி அந்த சாமகானத்துக்கு இருக்கு. அந்த சாமகானத்தை பேஸ் பண்ணி தான் உச்சித்த உபாசனை எல்லாம் இருக்கு. எல்லா உபனிஷத்தும் அந்த சாமவேதத்தை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறதுனால பகவான் என்ன சொன்னாரு, அது மாத்திரம் இல்ல, சாமவேதத்துல எல்லாமே துதி படமா இருக்கு, கானமா வேற இருக்கு. அதனால இந்த இந்த ஹோதாவானவன் வந்து தேவதையை கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாங்க ருக்வேதத்துல இருந்து. அதை என்ன பண்ணாரு, அவர் வந்து பாடுவாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு தான் பகவான் அங்கேருந்து இறங்கி வரார். அதுக்கப்புறம் தான் இந்த எஜுர்வேதியான அத்வதியும் அந்த புராணத்தை அக்னியில போட்டு அவருக்கு கமிஷ் கொடுக்குறாரு. அதனால ரொம்ப முக்கியம்னே பாத்தீங்கன்னாக்க அவன் அட்ராக்ட் ஆகி இங்க வர்றதுக்கு காரணம் என்ன, நேர யாகசாலைக்கு தேவதைகள்லாம் வந்து இறங்குற அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்கு. அதனால சாமவேதம் ரொம்ப வசதியான வேதம். அதனால வேதங்களுக்குள்ள நானு சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னா. தேவானாம் அஸ்மி வாசவஹா அப்படின்னா தேவர்களுக்குள் 11 ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், ஒரு பிரம்மா, ஒரு இந்திரன், இப்படி சொல்லக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் பதவியில யாரு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாக்க இந்திரன் தான் அங்க பவர்ஃபுல். அத வாசவாதி சுரமுக்கியான வாசவன்னா இந்த இடத்துல இந்திரன் தான் தீட்சித பிரயோகமும் பண்ணிருக்காரு சுப்பிரமணிய நமஸ்தல.
இந்திரன்னாக்க இந்திரன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியால இந்திரஹான் தான் இந்திரோஸ்மி தேவானாம் இந்திரோஸ்மி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால இந்திரனை குறிக்கிறது. வசுக்கள்னாக்கா அந்த வசுக்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், ஏன்னா பின்னாடி சொல்ல போறாரு. அதனால இந்த இடத்துல சொல்லக்கூடிய வாசவகான்றது இந்திரனுக்கு பேரு வாசவன்னு பேரு. அதனால தேவானாம் அஸ்மி வாசவகா அந்த 33 பேர்ல இந்திரன் அப்படின்னு சொன்னதுனால அக்னிகுமாருக்கு பேர்ல இந்திரன் சொன்னது இந்த இடத்துல பொறுத்தது. அதனாலதான் வாசவகா இந்திரியானாம் மனசாஸ்மி. இந்த இடத்துல நிறைய தகராறு இருக்கு. இந்திரியங்கள் எல்லா நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னாக்க கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் 10 தான். மனசை அந்த கரணமா தான் சொல்லிட்டோமே தவிர இந்திரியமா சொல்ற வழக்கம் இல்லை. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடாமடி அதமா இருக்காரு கிருஷ்ணன். இங்க மனசேந்திரியானிச்ச அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஏகாதசி இந்திரியானிச்சான்னு அவர் அந்த ஸ்டாண்ட விடவே மாட்டேன்றாரு. மனசும் ஒரு இந்திரியம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் வேதாந்த பரிபாஷாக்காரர் எல்லாம் கிடையாது. யார் சொன்னா என்ன, இந்திரியங்கள் 10 உபநிஷத்துல சொன்ன 10 தான் நாங்க எடுத்துக்க முடியும். சண்டை போட்டு இருக்காங்க இதுல. ஆனாலும் என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுட்டாரு. சண்டை எல்லாம் ஒரு விவாதம் தான் அது. ஒரு ஏன்னா எல்லா இடத்துலயும் உபநிஷத்துல சொல்றதுதான் நமக்கு பிரமாணம். உபநிஷத்துலாம் பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச ஞானேந்திரியங்கள் தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பஞ்ச பூதங்களை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மனசு சித்தம் அகங்காரம் இது எல்லாத்தையும் சேர்த்து 19 ஏகோண விம்சதி முகஹா அப்படின்னு வேற கிளியரா மாண்டிக்ய உபநிஷத்துல சொல்லியிருக்கிறதுனால 19 தான் அப்படின்னு சொல்ல. மனசு புத்தி அகங்காரம் சித்தம் 5 இந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் அதுக்கப்புறம் 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்றாங்க, இந்திரியங்களும் எதுக்கு, ஞானம் வரத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தானே இருக்கு. மனசும் எதுக்கு இருக்கு, ஞானம் வரத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் நான் சொல்றேன் இந்திரியங்கள்ல நான் மனசாக இருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா இந்திரியங்களும் மனசு இல்லாம தனியா வேலை செய்யுமான இந்திரியங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்லாம் நம்ம சொல்றதெல்லாம் இந்திரியங்கள் நீங்க எங்கேயோ நான் நினைச்சிட்டு இருந்தானே எதுக்கு நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்ப இந்திரியத்தை விட எது பவர்ஃபுல், மனசுதான் இல்லையா. ஆகையினால அதனால மனசுன்றது இந்திரியம் எல்லா இந்திரியத்தை விட இயக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது வசதி அப்படின்றதுனால இந்திரிய அனாத்மனஸ்மி இந்திரியங்களுக்குள்ள மனதாக நான் இருக்கிறேன் அப்படின்னா. பூதானாம் அஸ்மி சேதனா பூதங்களுக்குள்ளெல்லாம் அறிவாக இருக்கிறேன். எல்லா பூதங்களுக்கும் எப்படி இறந்துறதுன்னு தெரியுது, எப்படி இனப்பெருக்கம் பண்றதுன்னு தெரியுது. இதெல்லாம் யாருக்கு கொடுத்தது, யாரும் கொடுக்குறது, எல்லாருக்கும் அனிமல்ஸுக்கும் தெரியாது, மனுஷங்களுக்கு இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டா விவேகன பகுத்தறிவுனா நித்யானித்திய வஸ்து விவேகம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அது தெரியாதவர்கள்லாம் பசு துல்லியகா அப்படின்னு நம்ம சொன்னதுனால அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கு. அந்த அறிவாகவும் நான் தான் இருக்கேன். அந்த அறிவை யாரு பகுத்து யூஸ் பண்ணிக்கிறானோ அவனுக்கு அவன் தெரியாது. அதுவாகவும் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்றேன். பூதானாம் அஸ்மி சேதனா எல்லா லிவிங் பீயிங்ஸ்லயும் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ்லயும் இருக்கிறது புத்தியாக இருக்கக்கூடியது நான் தான். எல்லாருடைய பிஎம்ஐலையும் புத்தியாக இருக்கக்கூடியது நான் தான். அந்த புத்தியை விஞ்ஞானமய கோஷத்தை யார் ஒருத்தன் சரியா யூஸ் பண்ணிக்கிறான் அவன் வேதாந்தத்தை படிக்கிறான். அவ்வளவுதான். அவங்க எப்படி இருந்தாலும் படிப்பு எங்க நடக்கிறது, விஞ்ஞானமய கோஷத்துலதான். அங்க பகவானுடைய அருள் வேணும். பகவானே அங்க புத்தியா இருக்கிறதுனாலதான் அது நடக்கிறது. அதனால நான் புத்தியா இருக்கேன். பூதானாம் அஸ்மி சேத்தனா அப்படின்னு. சேத்தனான சைத்தன்ய சக்தியா இருக்கக்கூடிய அறிவு. இந்த இடத்துல பூதானாம் அஸ்மி வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனஹ அஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா அப்படின்னு. அடுத்தது ருத்ராணாம் சங்கரஸ்தாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்தாஸ்மி மேலுசிகிரிணாம் அஹம். ருத்ராணாம் சங்கரஸ்தாஸ்மி 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள். அந்த ஏகாதச ருத்ரர்களை வச்சா ஏகாதசி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏகாதச ருத்ரர்கள் ஹரன், பகுரூபன், திரையம்பகன், அபராஜிதன், துஷாகபி, சங்கரன், கபர்தி, ரைவதன், மிருகவியாயன், சர்வன், கபாலி அப்படின்னு 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அந்த ருத்ரர்கள்ல சம்புவாக இருக்கக்கூடிய சங்கரராக நான் தான் இருக்கிறேன். அதனால்தான் அவரை ருத்ரன்னு சொல்லும் போது இந்த ருத்ராவும் அவரை பார்ப்போம். அந்த ருத்ரம் படிக்கும் போது சிவபெருமானாகவும் அவரை பார்ப்போம் இல்லையா. எல்லாரையும் பண்ணக்கூடிய சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ரனா பார்க்கும் பொழுது தேவதையா பார்ப்போம். இதெல்லாம் பண்ணா ஒசத்தியான பிரம்மமாவும் பார்ப்போம். அப்படி இருக்காரு. அதனால அவரே ஏகாதச ருத்ரர்களை நான் படைச்சேன்,
ஒரு காரியத்துக்காக பண்றதுக்காக அதுல நான் சங்கரனாக நான் இருக்கேன், பிரதானமாக நான் இருக்கேன், நான் தான் இன்ஃபேக்ட் ஏகாதசி ருத்ரா இருக்கணும், நான் தான். அதுல உங்களுக்கு விசேஷமா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க ஒரு ஸ்பெசிபிக்கா நீ லிஸ்ட் கேட்டதுனால சொல்றேன் நான் சங்கரனா இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்தி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம். வித்தேஷா அப்படின்னாக்கா குபேரன். வித்தத்துக்கு ஈஸ்வரன் யாரு? வித்தம்னாக்க வெல்த், வெல்த்தினுடைய காது யாரு? குபேரன். குபேரனானவன் எப்படி பிறந்தான் அப்படின்னாக்க விஸ்வஸ்தன் ஒருத்தர் இருந்தார். அந்த விஸ்வவஸ்துக்கு 2 மனைவி. ஒரு மனைவி கிட்ட இருந்து பிறந்ததுதான் குபேரன். இன்னொரு மனைவி ராட்சசம் மனைவி. அவளுக்கு ஏற்று பிறந்தவன் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இவா 3 பேரும். அதனாலதான் குபேரனுக்கு கசின் ஆகணும் ராவணன். அதனாலதான் குபேரன் கிட்ட இருக்க புஷ்ப விமானத்தை அவன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. புஷ்ப விமானத்தில் இப்படி குபேரனானவன் ரொம்ப தபஸ்வியா இருந்தார். தபஸ்வியா இருந்து தபஸெல்லாம் பண்ணி இந்திரன் கிட்ட ஒரு பலன் வாங்கினான். திக்பாலர்கள்லாம் இருக்காங்களே அவளெல்லாம் எல்லாரும் மரியாதை கொடுக்குறா, எனக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால குபேர மூலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸே அவருக்கு கொடுத்தாங்க. நம்ம சாதாரணமா இதுக்கு முன்னாடி இந்திராய ஸ்வாஹா, அக்னேய ஸ்வாஹா, யமாய ஸ்வாஹா, நிருத்திய ஸ்வாஹா அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். ஈசானாய ஸ்வாஹான்னு ஒரு நம்ம ஹோமத்துக்கு போடும்போது சொல்லுவான். அக்னேய ஸ்வாஹான்னு அக்னியில கொஞ்சம் அட்டத்தை எப்படி போட சொல்லுவார். அதுக்கப்புறம் தென்கிழக்குல அக்னேய ஸ்வாஹான்னு போட சொல்லுவார். நடுவுல சவுத்துல யமாய ஸ்வாஹான்னு போட சொல்லுவார். இந்த பக்கம் நிருத்தி தென்மேற்கு நிருத்தைய ஸ்வாஹான்னு போடுவார். இங்க வருணாய ஸ்வாஹான்னு போடுவார். இங்க வாயுவே ஸ்வாஹான்னு போடுவார். அதுக்கப்புறம் சோமாய ஸ்வாஹா போடுவார். அதுக்கப்புறம் ஈசானாய ஸ்வாஹான்னு வடகிழக்கு சொல்லுது. குபேர மூலைன்னு சொல்லி அவர் இந்த திக்பாலர்களை பண்றது தான். என்னையும் நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தபஸ் பண்ணி யக்ஷனாக இருந்தாலும் தபஸ் பண்ணி தேவதா ஸ்வரூபத்தை அடைந்ததுனால அவர் ரொம்ப விசேஷமா யக்ஷர்கள்லயே விசேஷமா இருக்கிறவர் குபேரன். அதனாலதான் அவருக்கு லட்சுமி குபேர பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் தகராறு இருக்கு. குபேர பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது, சாத்விகமான உணவுகள் தான் பண்ணணும், நம்ம எல்லாம் பிரம்மத்தை தான் பண்ணணுமே தவிர இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது இருக்கு. அதோட அப்படி குபேரன் ரொம்ப விசேஷமா இருக்காரு. அந்த குபேரனை நான் தான் விசேஷனாகவும் நான் தான் இருக்கேன். அவரே இருக்கு கடன் வாங்கினான்னு தெரியல. திருப்பதிக்கு போனாலும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதான் நம்ம அழிச்சிடலாம். இந்த கேள்விதான் வந்ததுலாம் மொத்தத்துல அவர் விசேஷனாக அவர் தான் இருக்கார். யக்ஷ ராட்சசம். யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள நான் தான் விசேஷனாக இருக்கிறேன் அப்படின்னு. வசூனாம் பாவகஸ்தாஸ்தி ருஷிகரி நாமஹம்னாரு. வசூனாம அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள் தரன், துருவன், சோமன், வாயு, பிரத்யூஷன், பிரபாசன், அக்னி அப்படின்னு 8. அந்த 8ல ரொம்ப விசேஷமா இருக்கிறவர் அக்னி. அதனால பாவகம்னாக்கா அக்னி. அதனால அஷ்டவசுக்கள்ல நான் வசூனாம் பாவகஸ்தாஸ்மி, நான் பாவகமாக நான் அக்னியாக இருக்கிறேன் அப்படின்னு. மேரு சிகரி நாம் அகம். மேரு சிகரங்களிலேயே மேலும். இந்த சிகரங்கள்ல 2 விதமான சிகரங்கள் இருக்கு. தேவலோகத்து பர்வதங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம ஊர் பர்வதங்கள் இருக்கு. அத 2ஆ பிரிக்க சசிகரா அசிகரா அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். சசிகரா இருக்கக்கூடியதுதான் மேரு. அந்த மேருல எப்படி இருக்குன்னாக்க தங்கம், வெள்ளி, ரத்தனம் இப்படி எல்லா சுரங்கங்கள் இருக்கு. அதனாலதான் அந்த மேரு சூரியனானவன் தாண்ட மாட்டார். அது வரைக்கும் தான் போறாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நார்வே எல்லாம் போனீங்கன்னாக்க ஃபுல்லா அதுக்கு மேல போகாது. ஃபுல்லா நைட் எல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் வைக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு எல்லாம் நைட்டுன்றது 12ல இருந்து 12:15 அவ்வளவுதான். கொஞ்சம் இருட்டும். அப்புறம் திருப்பி எல்லா ஸ்கிரீனை போட்டுட்டு தான் அவளுடைய நைட் எல்லாம் பண்ண. அப்படின்னாக்க இங்க இருக்கு தெற்கு மூலையில இருக்க மேருவானது. அந்த மேரு தேவலோகத்து மேரு சொல்றதுன்னு வச்சுட்டானாக்கா அங்க எல்லா சுரங்கமும் இருக்கு. நம்ம ஊர்லயும் மேரு மாதிரிதான் இருக்கு. அது இந்த யூனிவர்சிட்டியும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது. சிகிரினாம் அகம் மேரு. அப்ப இன்னொரு சிகரா அசிகிரான் இருக்க. அதுல எது வசத்தினா இமாலயஸ். அதெல்லாம் கீழே இருக்கும். ஆனா அதுல தங்கம், வெள்ளி, ரத்தனங்கள் எல்லாம் கிடையாது. இது மேலூர்லதான் தங்கம், ரத்தனம். அதனால அது ரொம்ப வசதியா இருக்கு. நானாகத்தான் அது இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சிகரினா அகம் மேரு. சிகரிகளுக்குள்ள சிகரங்களுக்குள்ள நான் மேருவாக இருக்கிறேன். புரோதசாம் முக்கியம் ஆம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹ தரசாம் அஸ்மி சாகரஹ. புரோதசாம் முக்கியம் மாம் வித்தி. புரோதஸ் அப்படின்னாக்க புறா அப்படின்னா முன்னாடியே சொல்றது.
சொல்றாரு. அக்கறை முன்னாடியே என்ன பண்றாரு, ஹிதமாக இருக்கக்கூடிய முன்னாடியே வந்து சொல்லிதான். அதுக்காகதான் வாத்தியார், ஆத்து வாத்தியாருக்கெல்லாம் ஆத்துக்குன்னு ஒரு வாத்தியார், ஆத்துக்குன்னு ஒரு டாக்டர், இப்படி எல்லாம் இருந்தது காரணம் அவளுக்கு இவாளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவளுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால முன்னாடியே அவளுக்கு உங்க ஆத்துல சிராதம் வரப்போகுது, அதை வரப்போகுது, நீ ப்ரிப்பேரா இருக்கணும், உங்க ஆத்துக்கு வந்ததுன்னா இது வரும், இந்த அதான் உங்க ஆத்துல இப்படி எல்லாம் அடிபடுறதுனாக்கா இந்த தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. அது வந்து உங்களுக்கு சொல்றது டாக்டர் வரத்துக்கு முன்னாடியே அவர் வராம இருக்கிறதுக்கு இவர் பண்ணிடுவார். புரோஹிதா வந்ததுக்கு அப்புறம் ஹிதம் பண்றாரு டாக்டர், இவர் புரோஹிதா முன்னாடியே வருதார். ஹிதஹா ததஹா அப்படின்னு புரோ ததஹான்றது புரோதத் அப்படின்னு புரோஹிதஹான்ற அர்த்தம். முக்கியமாக யாரும் தெரியுமா இருக்காரு அந்த ப்ரஹஸ்பதினு பேரு. அதனாலதான் நம்ம வாத்தியாரியே ப்ரஹஸ்பதினு சொல்ற வழக்கம். ஏன்னா முதல்ல இவருக்கு வந்து இந்திரனுக்கு வாத்தியாரா இருக்கிறவர் ப்ரஹஸ்பதி தான். அதனால அவர் வந்து அங்கிரச குலத்துல இருந்து வந்தவர். அதனால தேவகுரு அப்படின்னாக்க ப்ரஹஸ்பதி தான். எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிதான் அவரை இன்சல்ட் பண்ணி ஆக்கின்றதுனாலதான் நிறைய கதைகள்லாம் புராணங்கள்ல எல்லா ப்ராப்ளத்தையும் கவனிக்கணும். அவர் ப்ரஹஸ்பதி வரும்போது மரியாதையை கொடுத்துட்டாங்க. அந்த குருவை முறைச்சிருந்தாருனாக்க அவளை வந்து யாருமே குரு ரிஷ்டே ஈஸ்வர ரிஷ்டே குருஸ்தாத்தா. ஈஸ்வரனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சுன்னா குரு காப்பாற்றுவார். குரு ரிஷ்டே கோபி தாத்தா, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. அதனால குரு கிட்ட மாத்திரம் விளையாடாத அப்படின்ட்டாங்க. ஏன்னா ப்ரஹஸ்பதி அப்படி இருக்காரு அவரு. அதனால அவர் வந்து புரோதஸ்தாக்க அவர் தான் முன்னாடி நமக்கு ஹிதமா கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர்கள் முக்கியமாக இருக்கிறவர் ப்ரஹஸ்பதி. இந்த புரோகிதர்களுக்குள்ள முக்கியமானவர் ப்ரஹஸ்பதி. அதான் அவர் யாரு, மாம் திட்டி, நான் தான் அவர். நான் தான் அந்த ரூபத்துல குரு ரூபமா உங்களுக்கு வந்திருக்கேன்றத நினைச்சீங்க. குரு வேற தெய்வம் வேற இல்ல. யதா தேவே ததா குருன்னு. அதனாலதான் வந்து எப்படி தேவர்களுக்கு பூஜிக்கிறார்களோ அப்படிதான் குருவை நினைக்கணும். குருவையும் தேவரையும் மாத்தி நினைக்க கூடாது. அவரே தான் இவர். அது எப்படி தெரியுது, மாம் வித்தி ப்ரஹஸ்பதி யாரு, நான் தான் உங்களுக்கு ப்ரஹஸ்பதி ரூபமா போற நானு அப்படின்ட்டாரு. சேனா நீ அகம் கந்தஹா, சேனைகளுக்குள்ள சேனைகளுக்குள்ள யார் ரொம்ப வசதி அப்படின்னாக்க சுப்பிரமணிய சாமி தான் வசதி. ஏன்னா அவர் அதுக்காகவே ஒரு உண்டான ஒரு ஜென்மமா இருக்காரு. அவருடைய ஜென்மாவே எதுக்காக வந்திருக்கு, கந்த ஸ்வரூபமா வந்து எல்லாரையும் காப்பாற்றினார். அதுக்காக தான் அம்பாள் வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் அவருக்கு கொடுத்து போருக்கு அமைக்கிறதுனால ரொம்ப வசதியா இருக்கிறவர். கந்தஹா அப்படின்றதுதான் இப்போ கந்தன்னு நம்ம தமிழ்ல மாறி போச்சு. கந்தஹானா கந்தஹா கார்த்திகேயன் அவர் சொல்றோம். அவர் தான் ஆறுமுகம்னு சொல்றோம். 12 கை, நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு ஆச்சாரியால் அதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது கூடவே மறக்காம தேவசேனாபதி அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்ப நடுவுல நிறைய தகராறுலாம் இருக்கு. அவர் தமிழ் கடவுள், அதெல்லாம் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யத்திலேயே தேவசேனாபதியே இருக்கு. நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துலயே சனத்குமாரர் தான் சுப்பிரமணிய ஸ்வரூபமா வந்து நாரதருக்கே இந்த புத்தி இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப பழமையான தெய்வம் தான்றதுக்கு இதெல்லாம் ப்ரூஃப். கந்தஹா சேனானீனாம் அஹம் கந்தஹா, நான் தான் ஸ்கந்தனாக உருவாக்கினேன். அவன் ஆர்மியில யாரு பெஸ்ட்னாக்க ஸ்கந்தன். அந்த ஸ்கந்தன் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்ட்டார். சரசாம் அஸ்தி சாகரம். சரஸ் அப்படின்னா நீர்நிலைகள். நீர்நிலைகள்லயே எது பெருசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடலாக நான் தான் இருக்கிறேன். எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் கடலாக இருக்கிறது நான் தான். மகர்ஷி நாம் திரிபுரகம் இராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி பாவராணாம் ஹிமாலயா. மகர்ஷிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மகர்ஷிகள்னாக்க நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவர்களுக்கு வந்து முக்காலமும் உணரக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர்கள் கவியாகவும் இருக்கணும். அவர்கள் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சா அவன் வந்து மந்திரங்களை பார்த்திருக்கணும். மந்திரங்களை எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். இப்படி எல்லாம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மகரிஷிகள் சொன்னான். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள பிருகுவாக இருக்கார் அவரு. நம்ம மகரிஷிகள் சப்த ரிஷிகள்லாம் அக்னி, பிருகு, குப்த, வசிஷ்ட, கௌதம, காஷ்யபன்னு வரக்கூடியதுல பிருகுவாக இருக்கக்கூடியவர் அவர் தான் பிருகு. அவர் வந்து பிரம்மாவனுடைய மானசபுத்திரர். அவர் பிருகுவானவர். அவர் பார்கவ கோத்திரத்துக்கு சேர்ந்தவர். அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு கோத்திர ரிஷி. அவர்கிட்ட இருந்து உருவானதுதான் இந்த பார்கவ கோத்திரம்ன்றது அவர்கிட்ட இருந்து வந்தது. அவருக்கு 2 பிள்ளைகள், தாத்தா விதாதா அப்படின்னு 2 பிள்ளைகள்.
ரொம்ப ஃபேமஸ். அவ 2 பேருமே அப்பா கிட்ட இருந்து படிச்சு ஞானியா, அவருடைய பையனையே அவர் ஞானி ஆக்கிட்டாரு. அவரை விட வசதியான ஞானியாக அவர் மகிழ்ச்சியா இருந்ததுதான். தாதா விதாதா அப்படின்னு 2 புத்திரர்கள் அவருக்கு, அந்த வம்சத்திலிருந்து வந்தவங்க. இப்படி வசதியாக இருக்கக்கூடிய பிருகுவாக இருக்கக்கூடியவர் நானு அப்படின்னு சொல்ற மகர்ஷினா பிருகு, நான் தான் அதுல பிருகுவாக இருக்கிறேன் அப்படின்னாரு. இராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். இராம்னா சொல்லு, அப்படின்னா பொருள் பொதிந்த சொல்லுக்கு பேரு இராம பேரு. அர்த்தத்தோட பேசுற பேச்சுக்குதான். அப்படி இருக்கக்கூடிய சொற்கள்ல ஏகம் அக்ஷரமாக இருக்க, ஒரே அக்ஷரமாக சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரதீமி ஓம் இத்யேதத் அப்படின்னு. ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் இத்யேகாட்சரம் பரம். எந்த உபனிஷத்து எடுத்தாலும் அந்த ஒரு அக்ஷரம்னாக்கா நமக்கு ஓங்காரம் தான். அப்படின்னா இந்த சொற்களிலேயே வேதம் தான் ரொம்ப வசதி. இதான் தான் வேதம். வேதத்திலேயே சர்வே வேதாக எப்பதம், அவனை எந்த பதத்தை சொல்றதுக்காக எல்லா வேதமும் வந்திருக்கு, ஒரே ஒரு எழுத்தை சொல்றதுக்காக தான் எல்லாம் வந்திருக்கு, அந்த ஓங்காரம். அந்த ஓங்காரம் யாரு? நான் தான். இராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். நான் தான் ஏக அக்ஷரமாக இருக்கிறேன்னா நான் தான் ஓங்கார ஸ்வரூபியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சுப்பிரமணிய சாமியை சொல்லும் போது ஓம்லயே நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் உண்மையான இது. இராமஸ்மி ஏகமக்ஷரம் அப்படின்னு போடும். அதே மாதிரி புவனேஸ்வரிய என்ன சொல்றாங்கன்னா, இங்க எப்படி வேதத்துல வந்து ஓங்காரமோ அப்படி அவளுக்கு கிரீம். அந்த சம்ஸ்கிருதத்துல கிரீம் எழுதிட்டீங்கன்னா புவனேஸ்வரி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஒரு காலம் அடிச்சுட்டு ஒரு காலம் போட்டுட்டு இருக்குது, அது கிரீம். அப்படி ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய அப்பா தான் இல்லையா அங்கேயும். இங்க வந்து ஓங்காரமாக இருக்கக்கூடியது நான் தான். இராமஸ்மி ஏகமக்ஷரம். யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி. யஜ்யங்கள் அநேக யஜ்யங்கள் இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு இல்லையா, அதுக்கு என்னென்னமோ போடுறான். அதுல வாஜபேயி மாதிரி யாகெல்லாம் பண்ணாங்க. 23 பசுக்கள், 23 பசுனுடைய இதை போட்டு பண்றான். ஒரு தேவதைக்கு பண்ணாலும் புரோடாசத்தை பண்றான். நம்ம கணபதி ஹோமம்னாக்கா அதுக்குன்னு தனியா அதுக்குன்னு என்னென்னமோ வைக்கிறதுக்கும் பொறி கொப்பரை தேனு எல்லாத்தையும் போடுறான். அது சண்டி ஹோமம்னாக்கா அதுக்கு தனியா ஒரு சீப்பு உட்டு அதுக்கு குங்குமச்சிமேடு இப்படி எல்லாம் அநேகமா நிறைய யாகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வஸ்துக்கள் பண்ணாலும் இது எல்லாத்த விட பெரிய யஜ்யம்ன்றது என்ன தெரியுமா? ஜபயஜ்யம் தான். யஜ்யானாம் ஜபயஜ்யம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்றது இருக்க, அதுலதான் நீங்க உண்மையே என்ன பார்க்க முடியும். இதுல எல்லாம் உங்களுடைய புத்தி அது போறதுலதான் இருக்கும் இல்ல, அது வேணும் இது வேணும்ன்றதுலதான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து என்ன பாருங்கன்னா 6வது சாப்டர்ல கத்தினேனே அதுதான் சுகாசனத்தை அதை மறந்துடாதீங்க. ஜபயஜ்யா அஸ்மி, நான் தான் ஜபயஜ்யமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. தாவரானாம் ஹிமாலயா. தாவரம்னா திதிகதானாம் அர்த்தம். எங்கே நகராக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இமயமலையாக இருக்கக்கூடியவர் யாருன்னாக்கா, இமயமலையில எப்படி இருந்ததுன்னாக்கா, அந்த காலத்துல இருந்து இருந்த இமயமலை நம்மளதெல்லாம் தீபமா தான் இருந்தது, பாரத தீபமா தான் இருந்தது. அது என்ன ஆச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இயர்ஸ் போய் சேர்ந்து அது வந்து இடிச்சு இமாலயத்துல போய் இடிச்சதுனால ஒரு பக்கம் நமக்கு வந்து தீபகற்பமா நம்ம ஆயிட்டோம். இதுவும் இருக்குதான். அது எப்படி தெரியறதுன்னா, இப்போ ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, கிளிக்கல் இருக்கான் இமயமலையில. அதனால அவளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அதனால நம்மளுடைய சாஸ்திரத்தை தான் இவனே சயின்டிஸ்டே ஒத்துக்கிறாங்க. எப்போ இங்க இருக்கோ நீங்க சொல்றது கரெக்ட், கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துதான் இந்த இது வந்து இமாலயத்தோட ஒட்டி இருக்கு இது இந்தியான்றத அவனும் ஒத்துக்கிறான். இப்படி இதுல இருந்து ஹிமாலயம் வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கு, ஏதோ இப்போ வந்து இல்ல, இது பகவான் காலத்துல இருந்து இருக்கு. அதனால தாவரங்களுக்குள்ள இமயமலையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இமயமலை ரொம்ப ஃபேமஸ். ஹிமவானுடைய புத்திரி பார்வதி பர்வதராஜன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப பக்தியா வச்சுக்கிறதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, பகவானே சொல்லியிருக்காரு நான் தான் இமாலயமாக இருக்கிறேன். நீங்க எங்கெல்லாம் போனீங்கன்னாலும் சரி பகவான் ஞாபகம் வந்து அந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாரு. எதை பார்த்தாலும் ஒரு பசுவை பார்த்தா பகவான் நீங்க இமாலய மலைன்னாக்கா நமக்கு பகவான் அதுதான் அவருடைய இன்டென்ஷனும், அதுதான் கேட்கறான் அவன். அந்த லிஸ்டா கொடுத்ததுனால எல்லா இடத்தையும் பார்க்கும் இடம் எல்லாம் பகவானை பார்க்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்குன்னா நமக்கு நம்ம எடுத்துக்கலாம். தாவர அனாம் ஹிமாலய மகர்ஷி நாம் பிருகுரகம். மகர்ஷிகளுக்குள்ள பிருகுவாக நான் இருக்கிறேன். இராமஸ்மி வேதங்களுக்கு நடுவுல ஏகாட்சரம் ஓங்காரமாக இருக்கிறேன். யஜ்ஞானா
யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞாஸ்மி, யஜ்ஞங்களுக்குள்ள ஜபயஜ்ஞமாக நான் இருக்கிறேன். தாவரானாம் ஹிமாலயா, தாவரங்கள் அசையாக இருக்கக்கூடிய மலைகளுக்கு நடுவுல நானு இமயமலையாக இருக்கேன். மலைக்கு அகம் அப்படின்னு பேரு. அகம் அகஜானன பத்மார்க்கம் அப்படின்னு சொன்னான். அகம்னாக்க நகம் அகம் போகாதது எதுவோ ஒரே இடத்துலயே இருக்கு. அதனால அகஜானன அகஜாவுடைய ஆனனம் அவருடைய பொண்ணு, அகத்தினுடைய பொண்ணு யாரு, அவருடைய புத்திரன் கிரிஜாவுடைய பொண்ணு. கிரியிலிருந்து உண்டானவள் கிரிஜா. கிரிஜாவுடைய புத்திரன் கிரிஜா புத்திர அகஜானன பத்மார்க்கம் அகர்நிச்சம் அவன் ஏகதந்தம் பக்கா அநேகதந்தம் பக்கானாம்னு சொன்னதுல அங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏகதந்தம் ஒரு அர்த்தம், அநேக தம் பக்தான் அவர்களுக்கு இருக்க அநேக பக்தர்களுக்கு நடுவுல நானுன்னு ஒரு அர்த்தம். அநேக ஒரு தந்தம் உடச்சி எழுதிவிட்டாரு இல்லையா, அதனால அநேக தந்தம் பக்தானம் அப்படின்னு விசேஷங்கள் இருக்கு. அதுல அது இருக்குன்னா அகம்னாக்க தாவரங்கள் அர்த்தம். அதுல ஹிமாலயமாக இருக்கிறேன், நான் மலைகளுக்குள்ள இமயமலையாக இருக்கிறேன். அஸ்வத்த சர்வவிருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. அஸ்வத்தः சர்வவிருக்ஷாணாம், அஸ்வத்த விருட்சம் அப்படின்னாக்க அழிவில்லாத அஸ்வஹா, நாளை இன்று பேச்சையில எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கும் அந்த அஸ்வத்த விருட்சமானது. அதனால எப்பொழுதுமே அழியாததான ஒரு இடம். போற இடத்துல நீங்க பாருங்க, இங்க இருந்து டெல்லிக்கு போனாலும் சரி நீங்க அஸ்வத்தை பார்க்க இந்தியாவுக்கு நீங்க அரச மரத்தை பார்த்துட்டே அரச மரத்தை பார்த்துட்டே இருக்கும். அப்படி ஒரு அது இருக்கிற இடத்துல பகவான் இருக்காருன்னு நமக்கு காமிச்சுட்டே இருக்கும். அந்த அரச மரம் எங்க இருக்குன்னா நம்ம ஊர்ல அதுக்கு கீழே ஒரு பிள்ளையாரையும் வச்சுக்குவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு வசதியா இருக்கு. ஏன்னா பகவான் தான் அந்த மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபே அதுவே சிவரூபாய விருட்சராஜாயத்தே நமஹ அப்படின்னு. நம்ம விருட்சராஜான்னாக்கா நமக்கு யாரு வசதினாக்கா அஸ்வத்தம் தான் வசதி. அந்த அஸ்வத்தை எல்லாரும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்தியால எழுதிருக்காங்க. இந்துல எங்க அஸ்வத்தம் இருந்தாலும் அந்த இடத்த இது பார்மாசூட்டிக்கல் கம்பெனி எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்போ அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஆயுர்வேதத்துல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அஸ்வ மரத்துலதான் எல்லாம் இருக்குன்றத நம்ம தான் யூஸ் பண்ணிருந்தோம். அது எப்படியோ இங்கிலீஷ்காரனுக்கு தெரிய ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆச்சுன்னா எங்கெல்லாம் அரச மரம் இருக்கோ அதெல்லாம் அந்த லேண்ட் எல்லாம் அவன் வாங்கிட்டு அதுல இருந்து அவன் என்னமோ பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஆனா நல்ல விஷயத்துக்கு தான் போறது, அது வேற விஷயம். அது அவன் இப்பதான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அஸ்வத்தத்துல அவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்குன்றத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அஸ்வத்தா சர்வவிருட்சானம் எல்லா விஷயங்களுக்குள்ளே அரசமரம் ஒத்தின்னு சொல்றீங்க, அதுவாதான் நான் இருக்கேன். சர்வவிருட்சானம் அஸ்வத்தா அகம் அஸ்மி நம்ம சேர்த்துக்கணும். அவர் சொல்லிட்டே வரல, நீங்க எங்காத்துக்கு வந்துருங்க, நீங்க எங்காத்துக்கு வந்துருங்க, நீங்க நீங்க நீங்கன்னு சொன்னா எங்காத்துக்கு வந்துருக்கேன் எங்காத்துக்கு வந்துருக்கேன் நம்ம சேர்த்துக்கணும். சொல்லலான்னு சொல்லக்கூடாது இல்லையா. அது மாதிரி அகம் அஸ்மி அவர் திடீர்னு நிறுத்திட்டாரு. சர்வவிருட்சானம் அஸ்வத்தாகனா நமக்கு திடீர்னு சர்வ விஷயங்களுக்கு அஸ்வத்தா இருக்கு இருந்துட்டு போட்டோம்னா எனக்கு என்ன அகம் அஸ்மி மாத்திரம் நீங்க நம்மள இருக்கட்டு வேண்டும். நம்ம சர்வவிருட்சானாம் அஸ்வத்தா அகமஸ்மி, அதுதான் முக்கியம். தேவரிஷீனாம் ச நாரதः, தேவரிஷிகள் மனித ரிஷிகள். மனித ரிஷிகள்ல இந்த ஊர்லயே இருந்து நிறைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு போன ரிஷிகளும் உண்டு. தேவர்கள்லயே ரிஷிகளாக இருந்தவர்கள் உண்டு. அதுல ரொம்ப பிராதான்யமா இருந்தவர் நாரதர். அவர்தான் நாரம் அப்படின்னாக்க ஞானம் அர்த்தம். நாரம் ததாதி இது நாரதா. எங்க போனாலும் அவருடைய சரித்திரத்தை படிச்சாருனாக்க ஏதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டே அந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு அதை தான் மாற்றி சொல்லிவிட்டாங்க. அவர் ஏதாவது ஒரு படிப்பினை கொடுத்துட்டே இருப்பாரு. ஜெகத்துக்கெல்லாம் பிதாவை போய் சுப்பிரமணிய சாமியை போய் சுத்திட்டு வர சொன்னாரு. அவர் போனா பெரிய ஜெகத பிதரவு பார்வதி பரமேஸ்வரவுன்ற ஒரு நாலேஜை கொடுத்தாரு. அவர் தான் அது கொடுத்ததுனாலதானே நமக்கு தெரியுது. எங்கெல்லாம் ஒரு நாசத்தினாலும் அவரை பார்க்க முடியாது. அவர் தான் எல்லாம் இங்க இருக்கிறவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அம்பாலாகவும் அவராக தான் இருக்கான்றத 2 நிமிஷத்துல இப்படி அவருடைய கதைகள் எல்லாத்துலயும் ஒரு டீச்சிங் இருக்கு. அதனால ஞானம் ததாதி இது நாரதா. நாரம்னாக்க ஞானம்ன்ற அர்த்தம். நாரம் ததாதி இது நாரதா. அவர் தேவரிஷிகளுக்குள்ள நாரதர். அதான் நான் தான் நாரதரா இதெல்லாம் இந்த நாளைக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கந்தர்வானாம் சித்ரரதா. கந்தர்வர்கள்னு ஒரு குரூப் தேவதைகளுக்குள்ள அவளுடைய மெயின் விஷயம் ஆடல் பாடல் தான் அவளுடைய போர்த்து. அவன் எல்லாரும் கந்தர்வர்கள்ல எப்போ
எப்பொழுதும் பாட்டு ராகங்கள் டான்ஸ் இப்படியே ஆடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவர்கள். அதுல ஆஹா ஊஹு இப்படி போன்ற கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அம்பாவை நினைச்சிட்டு ஆஹா ஊ முகஸ்துத்தியாய நமஹான்னு அப்படி சொன்னாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஆஹா ஊஹு சித்திரரதன் இவாலாம் நிறைய புராணங்கள்ல வந்திருக்கு. அதுல சித்திரரதன்றவன் நிறைய சாகசங்கள்லாம் புரிஞ்சிருக்கான். இந்த தும்புரு ஊஹு பாகதேயன் அப்படின்லாம் நிறைய கந்தர்வர்கள்லாம் இருக்காங்க. அந்த கந்தர்வர்கள்ல ரொம்ப விசேஷமா இருக்கிறவர் சித்திரரதன். அதனால கந்தர்வானாம் சித்திரரதா அகமஸ்மி அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். சித்தானாம் கபிலோ முனிகி சித்தர்களுக்குள்ள அனிமா மகிமா லகிமா கரிமா பிராகாமியம் ஈசித்துவம் அப்படின்னு ஒரு 8 சித்திகள் இருக்கு. அனிமா அப்படின்னாக்க நினைச்ச பொழுது அணுவாக ஆகக்கூடிய ஒரு திறமை, அப்படின்னு அவ்வளவு லைட்டா ஆயிட முடியும். அனிமா சித்தி அது இதெல்லாம் எங்க இருக்குன்றது ஒரே எக்ஸாம்பிள்ல நமக்கு புரிய வச்சுட்ட சுந்தரகாண்டத்துல எல்லாம் பண்ணுவாரு. அவர் எங்க வேணுமோ அங்க வந்து தன்னை குளிக்கக்கூடிய ஒரு சுபாவம் அனிமா சக்தின்னு பேர் அதுக்கு. மகிமா எப்போ வேணுமோ அப்போ 100 யோஜனத்துக்கு அவர் வளருவார் சரசை வாயை திறக்க வைக்கிறதுக்காக இல்லையா, அது பேர் மகிமா சக்தி. அதுக்கப்புறம் லகிமா வெயிட்டே இல்லாம தூக்கிட்டு போனோம்னாக்க வெயிட் இல்லாம ஆயிடணும், அப்பதான் நம்மள தூக்க முடியும். நம்ம வாரு திண்டாடு அப்படி போக கூடாது, தூக்கிட்டு போக முடியாது. இதுக்கு ஒரு சக்தி இருக்கு லகிமா அப்படின்னு லகுவாக ஆகக்கூடிய சக்தி லகிமா சக்தி. அப்புறம் சில சமயத்துல சின்னதுன்னு நினைச்சிட்டு இந்த நாச்சியார் கோயில் கருடன் பாத்தீங்கன்னாக்க முதல்ல தூக்கும் போது 4 பேர், அப்புறம் 8 பேர், அப்புறம் 16, அதுக்கப்புறம் 64, அதுக்கப்புறம் பார்த்தா 62 போய் பார்த்தேன். எல்லாரும் தூக்குற அளவுக்கு அவ்வளவு போயிட்டா இருக்கு. அது எப்படிதான் அந்த பட்டாச்சார உள்ள இருந்து வெளியில எடுத்தாரோ தெரியல. அது முதல்ல எடுக்கும் போது அவ 3-4 பேர் தான் எடுக்கணுமா, அதை எப்படி அவளால தூக்க முடியுது, நம்ம இவ்வளவு ஜனங்களால அதை தூக்க முடியலன்னு தெரியல. அப்படின்னா என்னத்தான் அந்த லக்கிமா பெரியமாலாம் அந்த நாச்சியார் கோயில்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்ல. அப்புறம் ஈசித்துவம் எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு பவர். சில பேர் தான் சொல்றத கேட்பாங்க, சில பேர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன, அவ பண்ற உபாசனையினால அவளுக்கு இந்த ஈசித்துவம் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் பிராகாமியம் அப்படின்னு ஒரு பிராகாமியம்னா நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சக்தி. இந்த கூடு விட்டு கூடு பாயிருந்து அப்படின்னா சொல்ற இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். பல சித்தர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தவர்கள் இருக்காங்க. அப்புறம் வசித்த சித்தி வசித்தோன்னா அவ பேசினா யார் இருந்தாலும் எதுக்க இருக்கவன் தலையாட்டி இருக்கான். ஏன் என்ன தெரியாது, அதாவது இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் கூட இப்போ நிறைய பேர் ஏமாத்துறது கூட பண்றாங்க. ஆனா நம்ம வந்து பாசிட்டிவா இங்க வச்சுக்கணும், ஏன்னா சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா வசித்தோன்னாக்கா அவ வசியம் பண்ணி நம்மளுடைய கட்ட இடத்துல இருந்து நம்மளை இழுத்து நல்லது போதிப்பா நம்ம இங்க வச்சுக்கணும் வசித்துவத்துக்கு. அப்புறம் புக்தி சித்தி அதாவது என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. நீங்க என்ன கேட்கறீங்களோ அவ கதாஸ்துன்னு சொன்னாக்கா அது நடந்து போயிடுது. என்ன ப்ரே பண்றாங்க சாதாரணமாவே இங்க வாத்தியார்கள் எல்லாம் கூட சொல்றேன், இந்த அக்னிஹோத்திரிகள் எல்லாம் வந்தான்னாக்கா இந்த மகதாசீர்வாதம்ன்றது யார் பண்றான்னாக்கா இந்த சாதாரணமா வேதம் படிச்சவா இவாள்லாம் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணா படிக்கலாம், நம்மளை விட அவ சித்தி வேதம் படிச்சவா தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையே விட்டு சின்ன வயசுல இருந்து வேத பாடசாலையில இருந்து அப்படி அத்தியனம் பண்ணி அதுலயே இருந்து ஒரு சட்டை கிட்டு எதுவும் போடாம வெளியில போய் எதையும் சாப்பிடாம இப்படி எல்லாம் வந்து யாகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தீட்சிதராகி அப்படி கருணாத்மி யோத்திரியா இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து ஆனாக்க அவெல்லாம் பார்த்தாலே நீங்க நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவெல்லாம் எது சொன்னாலும் நடந்துடும். அந்த தீட்சிதர்களுடைய அவ சொல்றதுக்கு முன்னாடி வாசம் அர்த்தம் அனுதாபத்தி அப்படின்னா அவ சொல்றதுக்கு முன்னாடி அந்த அர்த்தம் போய் அவளுக்கு நின்றுடும், அவளுக்கு தெரியாது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பெரிய உபாசகர்கள் தீட்சிதர்கள்லாம் யாரையும் வையக்கூடாதுன்றது. வெயிட்டாக்கா அவ்வளவுதான் அது நடந்து போயிடும். அதனால இந்த மகர ஆசீர்வாதம் பண்ணோம்னா அவ சொன்னான்னு வச்சுக்க, அவ சொல்லி கூட இருக்கவா தட்டான்னு சொன்னா அந்த குழந்தை நிச்சயமா பெரிய ஆளா இருக்கும். ஒரு அப்தபூர்த்திக்கு வந்து ஒரு தீட்சிதர் ஒருத்தர் பண்ணி வச்சுட்டு அவர் அந்த குழந்தைக்கு நீ பிற்காலத்துல இப்படி வருவா அப்படி வருவான்னு அவர் சொன்னாருனாக்க நிச்சயமா அப்படி வந்ததுனாலதான் நம்மளாம் நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் இந்த மாதிரி வேதத்தியானம் பண்ண வாத்தியாருங்க தான். அதனாலதான் நம்ம எல்லாம் முன்னுக்கு வந்துட்டோம். இப்பதான் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்பாவும் அடுத்த ஜென நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ தப்பிச்சுதான் வச்சுக்க வேண்டியதான். அப்படி இருந்தாதான் அது நிச்சயமா வளர்றது இந்த ஃபீல்டுக்கு வர முடியும். அதுதான் உண்மை இல்லையா. அதனால அப்படி சொன்னானாக்கா அப்படி இப்படிதான் இதான் சித்தி. அவளுக்கெல்லாம் அந்த வேதத்தை சொல்லி 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 அந்த துருவை போட்டு 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 அவளுக்கு வாயில வந்ததுனால ஒரு சொல்லி அவ வாழ்த்தினாந்தாங்க அது நிச்சயமா அது அவன் ஆசீர்வாதம் போட்டாருன்னு வச்சுக்க
சுமங்கலீரியம் அவ சொன்னாங்க, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நம்ம சொல்றதுக்கும் அவ சொல்றதுக்கும் வேல்யூ ஜாஸ்தி. அதனால அவ சொன்னா நடக்கிறது. ஏன்னா அவளுக்கு அந்த வேலை சொல்லி அது சித்தி ஆயிடுது. இப்படி இப்ப சித்தர்கள் பேர் இவாளுக்கு. அந்த சித்தர்களுக்குள்ள ரொம்ப வசதியானவர் கபிலர். இந்த கபிலர்ல ஒரு தகராறு இருக்கு. தேவகூதியினுடைய புள்ள இதுவா கபில வாசுதேவரா கபிலரான்னு. ஏன்னாங்க சில பேர் எல்லா முனியும் ஒண்ணுதான், அவரு சாஸ்திரம் கொடுத்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கீதா இருக்கும் போது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா சூத்திர பாஷ்யத்தோட போட்டோம்னா நமக்கு இடிக்கும். அவர் அந்த கபிலரை ஒத்துக்கல. அவர் சாங்கிய சாஸ்திர கபிலர் இல்ல. அங்க சொன்னவர் கபில வாசுதேவர் பாகவதத்துல சொன்னார். தேவகூதி அவர் நம்பாளுன்னு அத்வைதி. அவரு தைரியமா சொல்லுவான் நம்பாளுன்னு. அவர் நம்பாளு. அதனால அந்த கபிலர் தான். அவரை தான் இங்க மீன் பண்ண சித்தானாம் கபிலோ முடிகி. நான் தான் அந்த கபில வாசுதேவர் அப்படின்றார். உச்சை பிரபதமஸ்வானாம் வித்ரிமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேத்ராணாம் நராணாம் ஜனராஜிபம். உச்சை பிரபதம் அஸ்வானாம். தேவர்களுக்கும் இவர்களுக்கும் வரும் பொழுது அமிர்தத்தை சாப்பிடணும். அசுரர்களுக்கும் போட்டி வந்தது. போட்டி வரும்போது மந்தரமலையை கடையணும். வாசிகையை வச்சுட்டு கடைச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்படி கடைச்சி இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அவர்கள் கடையும் பொழுது என்னாச்சு, அதுல ஒவ்வொன்னா முதல்ல காமதேனு வந்தது, அப்புறம் கற்பக விருட்சங்கள் வந்தது, அப்புறம் சந்தான விருட்சங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்தா. அதுக்கப்புறமா உச்சஸ்ரவத்துன்னு ஒரு குதிரை வந்தது. குதிரைகளுக்கெல்லாம் சக்தி அவர் ஐந்திரனத்தை எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா விஷம் வந்தது. அந்த ஆழகால விஷத்தை தான் இவர் குடிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா ஐராவதம்னு ஒரு வந்து அதுக்கப்புறமா அமிர்தமும் வந்தது கடைசியா. அதோட முடியல. புராணம் உள்ள வந்து அது போறதுல தகராறு வந்தது. அதெல்லாம் இருக்கு. ஆக உச்சீஸ்வரஸ்ன்றது அந்த வேலுமலையிலிருந்து அமிர்த உத்பவம். அந்த அமிர்தத்தை கடையும் பொழுது வந்ததுனால அமிர்தோத்பவமாக வந்தது உச்சஸ்ரவஸ்ன்னு பேரு. உச்சஸ்ரவசம் அப்படின்றது எந்த வசதி? அஸ்வானாம் குதிரைகளுக்குள்ள வசதியாக இருக்கிறது. நான் தான் என்று வித்தி என அறிந்துகொள். அகமஸ்மி அமிர்தோத்பவம் அஸ்வானாம் உச்சஸ்ரவசா மாம் வித்தி அகமஸ்மி இது வித்தி என்னை அறிந்து கொள். நான் தான் அந்த உச்சஸ்ரவசா அஸ்வங்களுக்குள்ள இருக்கேன் நான் அப்படின்னா. அதே மாதிரி கஜேந்திரானாம் ஐராவதம். அதுல இருந்துதான் ஐராவதமும் வந்தது. அதுதான் இந்திரன் தன்னுடைய வாகனமா வச்சிட்டு இருக்கான். பகவானும் ஒரு தகுதியும் உற்சவங்கள்லாம் யானை வாகனம் ஐராவத வாகனத்துல பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். இப்படி ஐராவதம் கஜேந்திரானாம் நரானாம் நராஜிபம். நரர்களுக்குள்ள ராஜா. எல்லா நரர்களும் போடக்கூடியவரா இருக்கிறவர் யாரு? ராஜா. அந்த காலத்து ராஜா எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாரும் ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா ராஜாவும் பிரஜைய தன்னை அவனுடைய ஒரு வார்த்தைக்கு கூட பயந்து கட்டுப்பட்டு இருந்த காலம் ராமனுடைய கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு யாரோ ஒரு வண்ணா சொன்னா கூட அதுக்கும் வேல்யூ இருக்குது. ஏன்னா நரவர்கள் தான் இம்பார்ட்டன்ட். அவ சொல்றதெல்லாம் நடத்துறதுக்காக தான் ராஜா இருந்தான். அமர்ந்து பெண்ணு யாரு வசதியா பார்த்தாங்கன்னாக்க நராஜிபகா ராஜா தான் அப்படின்னாரு. ஐராவதம் கஜேந்திரானாம் நரானாம் ஜனராஜிவம். நரவர்களுக்குள்ள அரசனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மனு சாஸ்திரத்துல எத்தனையோ தர்ம சாஸ்திரங்கள் சொல்லி இருந்தாலும் ராஜ்ய சாஸ்திரம் ஏதாவது இருந்தது ஆனால் அந்த ரூல்ஸ் இருந்தும் பலி அந்த. ஏன்னா அந்த ராஜாவை போடுறதுன்னா இந்த பகவான் தான் ராஜா ரூபேன போடுறாரு. அதனால நம்ம ராஜ ரூல்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் வாழணும். அதெல்லாம் கிடையாது. நான் சாஸ்திரத்தெல்லாம் பண்ணுவேன், நான் இப்படிதான் நோயன்ட்ரியில போவேன்னு சொன்னா பிடிக்கும். ராஜ்யம் போட்டானாக்க அந்த ரூலையும் நம்ம பண்ணிதான் ஆகணும். நரானம் ஏன்னா நராஜிப்பனா பகவான் தான் இருக்காரு. அந்த காரியத்தை அவர் தான் அந்த மூலமா பண்றாரு. நரானாம் நராஜி ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுதே பிரஜனச்சாஸ்மி கந்தர்பா தத்பாலாமஸ்மி வாசுகி. ஆயுதானாம் அகம் வஜ்ரம். வஜ்ராயுதம் இந்திரனுக்கு வரும் பொழுது ததீச்சின்றவருடைய எலும்பு முதுகெலும்பு எடுத்து அதுல இருந்து பண்றதுதான் வஜ்ராயுதம் சொல்ல. அதுல வஜ்ராயுதமாக நான் தான் இருக்கேன்னு சொல்றாரு. இதை இன்னும் இதே